செம்மணிக்கு வருகை தந்த சுவிட்சர்லாந்து தூதுவர். முன்னாள் கடற்படை தளபதி சிஐடி அதிகாரிகள் கைது, அச்சத்தில் கொழும்பு. அனுர தலைமையிலான ஆட்சி எதிரணிகளை அழைத்த உதய கம்மன்பில. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி நிகழ்வு தொடர்பில் தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளை விசேட அறிவித்தல். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி புலனாய்வு அறிக்கை கூறும் அரசியல்வாதி. வரி சலுகை தொடர்பில் அமெரிக்க பதிலை எதிர்நோக்கும் இலங்கை. பிரியந்த ஜெயக்கொடிக்கு விளக்கமறியல். செம்மணி சமூக புதைகுழி இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்துள்ளது என்பதற்கான சாட்சி. அருத்தந்தை சக்திவேல். செம்மணி மனித புதைகுழி பகுதிகளை இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ போல்ட் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் நேரில் பார்வையிட்டதுடன் துறைசார் நிபுணர்களுடன் புதைக்குழிகளின் அகழ்வு பணிகள் தொடர்பு கேட்டறிந்து கொண்டனர். அதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் ஜிபிஆர் ஸ்கேனர் தரை ஊடுருவும் ரேடர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்க தாமதிக்கப்படுவதால் ஸ்ரீ ஏவத்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஸ்கேன் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகதென்ன நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு துறையினால் கைது செய்யப்பட்டார். 2010ஆம் ஆண்டில் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் இந்த கைது இடம்பெற்றது. இலங்கையின் கடற்படை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்ட கடற்படை அதிகாரிகள் ஏன் பொதுமக்களை கடத்த வேண்டும் என்று தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இவ்வாறு இருக்க சிரேஷ்ட பத்திரிகையாளர் பக்ரீத் எக்னொலிகொடவின் படுகொலை இடம்பெற்று அவரை புதைத்த இடத்தை காட்டுவேன் என தற்போது நியூசிலாந்தில் இருக்கும் இலங்கையின் முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் கூறுகிறார். எனினும் தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. நிசாந்த உலகதென்ன கடற்படை தளபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் பக்ரீத் எக்னொலிகொடவின் படுகொலையும் இடம்பெற்றது. இதேவேளை கடற்படை அதிகாரிகளால் தமிழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எண்ணிலடங்காதவை. கடத்தல் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதலில் ஏன் கடற்படையினர் தொடர்பட்டனர், கடற்படையின் பின்னணியில் இயங்கியது என்ன என்பது தொடர்பாக தற்போது ஆழமான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அனுர தலைமையிலான இந்த ஆட்சியை மாற்றுவதற்குரிய தமது கடப்பாட்டை நிறைவேற்ற எதிரணிகள் முன்வர வேண்டும் என பெபித்துறைகள் உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் இதே காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். எனவே எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் பாராளுமன்ற தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும். 2028ஆம் ஆண்டு நாடு கடன் செலுத்தும் நாடாக மாற வேண்டுமெனில் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் 5ஆக இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. 2024இல் நாம் இதனை செய்தோம். எனினும் தற்போது பொருளாதார வளர்ச்சி வீதம் 3.5ஆகவும் அடுத்த வருடம் 3.1ஆகவும் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைய முடியாமல் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடும். இந்த நிலையில் எதிரணிகள் ஒன்றுபட்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் பாராளுமன்ற தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும். எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். அடுத்த ஜனாதிபதி யார் என்ற விடயத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலை வென்றெடுக்க ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தம்பிலுவில் இந்து மயானத்தில் நேற்று குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்த நபர் அழைத்து செல்லப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி பொத்துவிலிருந்து மட்டக்களப்பு தனியார் போக்குவரத்து பேருந்து வண்டியை செலுத்தி சென்ற போது அவர் கல்முனை நகரில் வைத்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பிலிருந்து வந்த புலனாய்வு அதிகாரிகள் தம்புலுவில் மகாவித்தியாலயத்துக்கு அருகில் பாடசாலை வீதியில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகையிட்டு சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வாறே தம்புலுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த டிஎம்பிவி முகாம், தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம், திருக்கோவில் மயானம் போன்றவற்றுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் மண்ணில் தங்களது கட்டமைப்புகளை குறிவைத்து பல நாசகார வேலைத்திட்டங்கள் நடந்து வருவதாக தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளை குறிப்பிட்டுள்ளது. குறித்த நாசகார வேலைத்திட்டங்களுக்கு எதிராக வெளியிடப்பட்ட கண்டன செய்தியில் இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே தெரியப்படுத்தியமை போல் தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளை மறுக்கும் சுவிஸ் கிளைகளுக்கும் மற்றும் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் 2/8/2025 அன்று நடைபெற இருக்கும் நிகழ்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருந்தோம். தற்போது 2/8/2025 அன்று நடைபெறும் நிகழ்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துவதாக கூறி தமிழீழ விடுதலை புலிகளின் சுவிஸ் கிளை சின்னத்தை பயன்படுத்தி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
உத்தியோகபூர்வ தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ்கிளை ஆகிய எங்களுக்கு இந்த அழைப்புக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எனவும், அது மட்டுமன்றி இந்த அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ்கிளையிலிருந்து வெளியேற்றப்பட்ட எமது தேசியத்துக்கு எதிரானவர்களாலும் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்வதாக தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ்கிளை குறிப்பிட்டுள்ளது. உலகளாவிய சுற்றுலா வழிகாட்டி இணையதளமான பிக் டிராவல் தொகுத்த 7 உலகின் 50 சிறந்த தீவுகள் பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலம் உலகின் மிக அழகான தீவு என்ற மகுடம் இலங்கைக்கு சூட்டப்பட்டுள்ளது. பிக் 7 டிராவல் இதன்படி இலங்கை அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம், மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் அழகிய கடற்கரைகள் ஆகியவற்றின் கலவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இலங்கை தேசத்தின் தனித்துவமான வனவிலங்குகள், பழங்கால கோயில்கள், பசுமையான தேயிலை தோட்டங்கள் மற்றும் துடிப்பான உள்ளூர் அனுபவங்களுக்காக இந்த பட்டியல் இலங்கை முன்னணி இடத்தை கொண்டுள்ளது. வரி விகிதங்கள் மேலும் குறைப்பதற்காக தொடர்ச்சியான கலந்துரையாடல் தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து முறையான பதிலை இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் அமெரிக்காவின் பதிலை எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கம்பகாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பிரதியமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கு அரசாங்கம் தனது திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் மற்றும் கருத்துக்களுக்காக காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நிலையான பேச்சுவார்த்தைகள் மூலம் வரி விதிப்பை 44 வீதத்திலிருந்து 30 வீதம் வரை குறைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எனவும் இலங்கைக்கு சாதகமான முடிவொன்று கிடைக்கப்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் சிரேஷ்ட பிரதிபலிஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான ஹெகல் பத்ர பத்மே தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பொய்யான முறைப்பாடு அளித்தமை தொடர்பில் முன்னாள் சிரேஷ்ட பிரதிபலிஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி கைது செய்யப்பட்டார். செம்மணி சமூக புதைகுழி இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்துள்ளது என்பதற்கான சாட்சியாகும். பல சான்று பொருட்களும் வெளிவந்திருப்பதன் மூலம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வருகிறது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதி விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. மண்ணில் பிறந்த அனைத்து உயிரினங்களும் நலமே வாழ வேண்டும் என்பதோடு இயற்கையும் சுற்றுச்சூழலும் தன் நிலைகெடாத வகையில் மனிதர் வாழ வேண்டும் என்பதாக அனைத்து சமயங்களின் போதனையாகும். அதனை காக்கவே புத்தரும் இயேசுவும் நீதி வாழ்வுக்கான அறைகூவல் விடுத்தனர், வலுவான மக்கள் சக்தியை உருவாக்கினர். ஆனால் அவர்கள் பேரால் இன்று கட்டியெழுப்பப்பட்டுள்ள சமய நிறுவனங்கள் தான் நிலை புரண்டு இனவாத நோக்கில் இலங்கையில் செயல்படுவது சமய தர்மத்தையும் நீதியையும் உண்மையையும் சமூக புதைக்குழிக்குள் தள்ளுவதாகவே தோன்றுகிறது. செம்மணி சமூக புதைகுழி இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்துள்ளது என்பதற்கான சாட்சியாகும். இதுவரை 100க்கு அதிகமான மனித எச்சங்கள் முழுமையாகவும் பகுதியளவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன மத பிரதேசவாதத்தை பாதுகாத்து முதலாளித்துவத்துக்கு பணிபுரியும் சமய தலைமைகளும் அவர்களின் தலைமையில் இயங்கும் சமய நிறுவனங்களும் சமூகத்துக்கு சாபமே. சாதனை நீதியின் மக்கள் இதற்கு எதிராக எழும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஒடுக்கப்பட்டோருக்கு நீதிக்கான மக்கள் எழுச்சி, இறைநீதி, சமயங்களின் வாழ்விடம் என்பன உதவி புரியும் என தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பதை புலனாய்வு அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தின் எந்தவொரு விசாரணையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்துகிறது. அவர்கள் மக்களை ஏமாற்றி அவர்களின் மனதை குழப்பி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்போது மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர். அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அரசாங்கம் இப்போது பயந்து விட்டது. நாமல் ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதை தடுக்க அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கப்படுகிறது. ஆனால் நாமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதி என்பது அவர்களுக்கு தெரியும். பல வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்ற போது ராஜதந்திரிகளும் இதே கருத்தை தெரிவித்தனர். நாங்கள் பல தூதரகங்களுக்கு சென்றோம். நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் என தெரிவித்துள்ளார்.